الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: للصائم فرحتان، فرحة عند فطره وفرحة عند لقاء ربه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியா ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இத்காஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய சுன்னத்து, அல்லாஹுடைய நடைமுறை, படைப்புகளை படைப்பான், படைத்துவிட்டு அந்த படைப்புகள் அவன் எதை விரும்புகிறானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வானங்களை படைத்தான், 7வது வானத்தை தெரிவு செய்தான். பூமியை படைத்தான், மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸை தெரிவு செய்தான். நாட்களை படைத்தான், வெள்ளிக்கிழமையை தெரிவு செய்தான். நேரங்களை படைத்தான், தஹஜ்ஜுடைய நேரத்தை தெரிவு செய்தான். வேதங்களை இறக்கினான், பரிசுத்தமான குர்ஆனை தெரிவு செய்தான். மனிதர்களை படைத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தான். இப்படியாக ஒன்றை விட இன்னொன்றை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் சொந்தமானது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான்: ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். நபியே, உங்களோட ரப்பு எதை விரும்புவானோ அதை படைப்பான், படைத்து விட்டு அவன் எதை விரும்புகிறானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த வகையில் மனிதர்களை மனித புனிதர்களாக, பரிசுத்தவான்களாக, புடம்போடப்பட்ட தங்கத்தை போல ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா சங்கையான ரமலானை தெரிவு செய்தான். ரமலான் என்றால் அர்த்தம் சுட்டரிக்கக்கூடியது. ரமலான் என்றால் அர்த்தம் பசுக்கக்கூடியது. என்றால் மனிதர்கள் செய்த தப்புகளை, தவறுகளை சுட்டரித்து அவர்களை மனித புனிதர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா சங்கையான ரமலான காரணமாக்கி இருக்கிறார். சில உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், ரமலான் என்பதில் 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. ரா, மீம், லாது, அலிஃப், நூன், 5 எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்களும் எங்களுக்கு காட்டி தருகின்றன ரமலான் அல்லாஹு தஆலா என்னென்ன பாக்கியங்களை வைத்திருக்கிறான். அந்த ரமலானை உரிய முறையில் பயன்படுத்தினால் எந்த இடத்துக்கு போய் சேரலாம் என்ற அனைத்து அம்சங்களும் இந்த 5 எழுத்துக்கள் பொதிந்திருக்கு. ரமலான்ல முதலாவது எழுத்து ரா. ரா என்பது ரஹ்மத், அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதத்தை பற்றி, அதோடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, அவ்வலஹு ரஹ்மா. அந்த ரமலானுடைய முதல் பகுதி ரஹ்மத்தாக இருக்கும், அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கும். அதனால தான் ரமலான்ல முதல் 10ல் அதிகமாக அல்லாஹு தஆலாவிடத்தில் அவருடைய ரஹ்மத்தை, அருளை கேட்பான். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, உண்ட அருளை கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது மிக விசாலமானது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நீங்கள் யாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகிடாதீங்க. அல்லாஹ் தஆலா நிலைமையை சீராக்க மாட்டான், என்ற பிரச்சனையை தீர்க்க மாட்டான், என்ற கஷ்டங்களை போக்க மாட்டான், என்ற பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று யாரும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகிட வானா என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவிடத்தில் 100 ரஹ்மத்துக்கள் இருக்கின்றன. இந்த பூமிக்கு இறக்கி வச்சிருக்கிறது ஒரே ஒரு ரஹ்மத், ஒரே ஒரு இறக்குது. 99ஐயும் அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் வைத்திருக்கிறார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளோட, ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டிகளோட, ஒரு பாம்பு தன்னுடைய குட்டிகளோட இரக்கமா பாசமா நடக்கிறதுண்டா அதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய இந்த ஒரு ரஹ்மத் மட்டும்தான்.
அந்த 99 ரஹமத்தையும் நாளை மறுமை நாளையில் நல்லவர்களுக்காக மூமின்களுக்காக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு சிறிய தவறு செஞ்சிட்டாங்க. பிறகு அவங்க அதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இடத்துல தௌபா செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு தேடினாங்க. அவங்க எப்படி அல்லாஹ் தஆலா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க? பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறாங்க. قال ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا. யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிச்சு நீ எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிடுவோம் என்று சொல்லி எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் நடக்குது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபி இவ்வளவு பெரிய குர்ஆனை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்றா அது இந்த ரஹ்மத்தால உங்களுக்கு தந்து என்ற உங்களுடைய கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு. உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கல இவ்வளவு பெரிய குர்ஆன் எனக்கு கிடைக்கும், நான் இவ்வளவு பெரிய நபியாகுவேன். அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துறான். மா குந்த தர்ஜு யுல்கா இலைக்கல் கிதாப் இல்லா ரஹ்மத்தன் மின் ரப்பிக். நபியே, உங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இருக்கல இவ்வளவு பெரிய குர்ஆன் உங்களுக்கு கிடைக்கும் என்று. அல்லாஹ் தஆலா எப்படி உங்களுக்கு அதை தந்தான்? இல்லா ரஹ்மத்தன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். நபி, நாங்க நினைச்சோம் என்று சொன்னா எந்த குர்ஆன் உங்களுக்கு தந்திருக்கிறோமோ அதை கலட்டி எடுப்போம், பறிச்சு போட்டுருவோம். அதை கலட்டி எடுக்காம நாங்க உங்களை பாதுகாப்பாக வைக்கிறோமா அதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். சுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். لئن شئنا لنذهبن بالذي وحينا إليك ثم لا تجد لك به علينا وكيلا إلا رحمة من ربك. நபி, நாங்கள் நினைச்சா எந்த குர்ஆன் உங்களுக்கு நாங்கள் தந்தோம் அதை நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம், கலட்டி போட்டு உங்கள்கிட்ட அதை நாங்கள் கலட்டாம உங்கள்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ரப்புடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது மிக விசாலமானது. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அல்லாஹ் தஆலாவுக்கு 99 திருநாமங்கள், அதில் ஆக முக்கியமான 2 திருநாமம் தான் ரஹ்மான் ரஹீம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அவன் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். அது நீண்ட நெடிய விளக்கம் நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போகின்றேன். இந்த ரமலான் எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கி, குறிப்பாக ரமலான்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடியார்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முதல் 10 ரஹ்மத் அதிகமாக கிடைக்குது. அதனால தான் அதில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கும். 2வது எழுத்து ரமலான்ல மீம். மீம் என்பது மக்ஃபிரத். மக்ஃபிரத் என்ன? பாவ மன்னிப்பு. நபி அவங்க சொன்னாங்க, ரமலான்ல 2வது பகுதி அவுசத்துஹு மக்ஃபிரா, பாவ மன்னிப்புன்னு சொன்னாங்க. எப்படி அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இரக்கம் விசாலமானதோ அவருடைய மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு விசாலமானது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா அடியார்களை அவருடைய பாவ மன்னிப்பின் பக்கம் அழைப்பு விடுக்கிறார். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா ஸமாவாத். என்னுடைய அடியார்களே, நான் உங்களுடைய ரப்பு, நீங்க என்னுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் ஓடி வாங்க, விரைந்து வாங்க. அல்லாஹ் அடியார்கள் அழைக்கிறான், மன்னிக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவனை பத்தி சொல்லுவான், அவன் எப்படிப்பட்டவன்? காஃபிரு ஸம்பி வ காபிலு தௌபி. அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அடியார்கள் செய்யக்கூடிய தௌபாக்களை கபூல் செய்யக்கூடியவன். குர்ஆன்ல பல இடங்கள்ல அடியார்களை உற்சாகப்படுத்துறான், நீங்க தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. அஃபலா யதூபூன இலல்லாஹ். தௌபா செய்ய மாட்டாங்களா இவங்க? தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் உள்ளவர்களே, நீங்க தௌபா செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வமன் லம் யதுப், நீங்க தௌபா செய்ய மாட்டீங்களா? உலாயிக ஹுமுல் ஸாலிமூன், நீங்க அநியாயக்காரர்கள் ஆயிப்பீங்க. குர்ஆன்ல இடத்துக்கிடம் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா. நீங்க தௌபா செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் வாழுங்க. உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், நீங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் நன்மையாக்கும். குர்ஆன்ல இடத்துக்கிட அல்லாஹ் தௌபா பத்தி பேசிப்பான். எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமோ அவனுடைய மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு விசாலம். இதனால தான் ரமலான்ல பாவ மன்னிப்பு தேடணும். குறிப்பாக ரமலான்ல நடுப்பகுதியில் பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கும். ரமலான் என்ற வார்த்தையில 3வது எழுத்து லாத். லாத் என்ன? லமான். லமான் என்ற பொருட்படுத்தல். 4வது எழுத்து அலிஃப். அலிஃப் என்ற அமான். அமான் என்ற அபயம் அளித்தல். என்ற ரமலான்ல கடைசி பகுதியில் கடைசி 10ல் 2 விஷயம் நடக்குது. யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சிச்சோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சோ, அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கிறார். லமான். அவர்களுக்கு நரகத்தை விட்டு அம்மான் அபயம் அளிக்கிறான், பாதுகாப்பு கொடுக்கிறான். இதனால தான் ரமலான்ல கடைசி 10ல் அதிகமாக அல்லாஹ் இடத்துல கேட்கிற, அல்லாஹும்ம அத்கினா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னah. அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துரு, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துரு, எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து.
ஹதீஸ்ல வருது ஆகிரு எத்தக்கும் மினன்னார், அந்த ரமலான்ல கடைசி பகுதி நரக விடுதலையாக இருக்கு. குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி சுமார் 1000 வசனங்கள் சொல்லப்பட்டு, சுமார் 1000 வசனங்கள். சொர்க்கத்தில் உள்ள ஆறுகள் எப்படி, சொர்க்கத்தில் உள்ள பெண்கள் எப்படி, சொர்க்கத்தில் உள்ள உணவுகள் எப்படி, 1000 இடத்துல பரிசுத்தமான குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி சொல்லப்பட்டு. மிக சுருக்கமாக சொர்க்கம் என்றா என்ன, சொர்க்கம் என்றா என்ன என்று மிக சுருக்கமாக விளங்க போனா, மிக சுருக்கமாக சொர்க்கம் என்றா என்ன என்றா, அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வைக்கணும். சொர்க்கத்துக்கு சென்றா அந்த மனிதன்கிட்ட கேட்கப்படும், உனக்கு என்ன விருப்பம், இவருக்கு என்னென்னலாம் ஆசையோ, இவர் என்னென்னத்தையெல்லாம் மனசுல வச்சிருந்தாரோ அத்தனை ஆசைகளையும் சொல்லுவார். எனக்கு இந்த சாப்பாடு விருப்பம், எனக்கு இந்த உடை விருப்பம், எனக்கு இது விருப்பம், இது விருப்பம். எப்ப இவருடைய ஆசைகள் அவருக்கு நிறைவு செய்து கொடுக்கப்படுமோ, பூர்த்தி செய்து கொடுக்கப்படுமோ, அதுக்கு பிறகுதான் அல்லாஹுடைய விருந்தோம்பல் ஆரம்பமாகும். மனிதனுடைய ஆசையினுடைய கடைசி அல்லாஹ் தஆலாவுடைய விருந்தோம்பலுடைய ஆரம்பம். மனிதன் ஆசை எங்க முடியுமோ அங்கதான் அல்லாஹ்வுடைய விருந்தோம்பல் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல வழங்கப்படுது. சொர்க்கத்தை பத்தி சொல்லுவான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்உன் நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம். அந்த சொர்க்கத்துல நீங்க ஆசைப்படுறதெல்லாம் இருக்கு, நீங்க ஆர்டர் பண்றதெல்லாம் இருக்கு, நீங்க என்னத்தை சொல்றீங்களோ தத்உன், எதை நீங்க கேட்பீங்களோ அதெல்லாம் இருக்கு. சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம். இது நுஸுல். யார் சார் நுஸுல்? மன்னிச்சு இரக்கம் காட்டினவன். யாரிடத்துல மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு, யாரிடத்துல ரஹ்மத் இருக்குதோ அப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களுக்கு தந்த நுஸுல். நுஸுல் என்றா என்ன? அரபு பாசையில விருந்துக்கு எங்களை இன்வைட் பண்றாங்க சாப்பாட்டு. அவ விருந்துக்கு போறோம், யார் எங்களை அழைச்சாங்களோ அவங்க எங்களை வரவேற்று விருந்து சாரத்துக்கு முன்னாடி ஏதாவது குடிப்பதற்கு பருகுவதற்கு தருவாங்களே, வெல்கம் பண்ணி, அதுக்கு தான் அரபுல நுஸுல் என்று சொல்லுது. சில இடங்களில் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, சில இடங்களில் அரபு நாடுகளுக்கு போனால் கஹ்வா கொடுப்பாங்க, ஷாய் கொடுப்பாங்க, வெல்கமிங் ட்ரிங்க்ஸ், வெல்கமிங் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்களே, அதுக்கு தான் நுஸுல் என்று சொல்றது. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல என்ன சொன்னா, நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் இருக்கு, இது நுஸுல். இது முதல் கவனிப்பு, முதல் கவனிப்பு. ஏன் காரணம் என்ன என்றா, மனுஷனுக்கு ஆசை இருக்கு, அவன் ஆசைப்பட தெரியாது. அவன் எதை ஆசைப்படுவான்னா அவனுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் ஆசைப்படுவான். உதாரணத்துக்கு ஒரு ஆள் சொல்றாரு, இந்த வார பெருநாளைக்கு இந்த மஹல்லால உள்ளவங்களுக்கு என்னுடைய கணக்குல சாப்பாடு நீங்க வேண்டியதை சமைச்சு கொடுங்க, இந்த மஹல்லா வாசலுக்கு எத்தனை கோடி ரூபா போனாலும் பரவாயில்லைன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு டீமை போட்டாங்க. மஷராபா என்ன செய்வோம், இப்படி பிரியாணி போடுவோம், இப்படி கோழி செய்வோம், அது செய்வோம், இது செய்வோம். நான் கேட்கிறேன், வந்து உலகத்துல இந்த பிரியாணி மட்டுமா சாப்பாடுன்ட்டு, இந்த வட்டலப்ப மட்டுமா சாப்பாடுன்ட்டு, இவங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாடு தான் விற்கிறோம். நம்ம நாட்டிலே ஒவ்வொரு ஊருக்கு போனா வித்தியாசமான சாப்பாடு, உலகத்தில் இத்தனை நாடுகளுக்கு போனா எப்படியான சாப்பாடு. மனிதனுக்கு அவனுக்கு தெரிஞ்சதுதான் ஆசைப்படுவோம். உதாரணத்துக்கு பெரிய மால், எங்களோட குழந்தை எங்களோட மகனை கூட்டிட்டு போறோம், சொன்ன கொஞ்சம் பாரு எவ்வளவு சாமான் இருக்கு, உனக்கு விருப்பமானதை கேட்டா அந்த பிள்ளை அதுக்கு விருப்பமான ஒரு ஐஸ்கிரீமை கேட்கும், இல்லாட்டி அதுக்கு விருப்பமான ஒரு சாக்லேட்டை கேட்கும். ஏன்? அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அங்க எவ்வளவு பொருட்கள் இருக்கு, ஆனா அதுக்கு தெரியாது. இதனால்தான் மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லப்படும், உனக்கு என்ன விருப்பம் சொல்லும். இவனுக்கு எதை தெரியுமா தான் சொல்லுவான், இவனுக்கு எதை தெரியுமோ அதைத்தான் சொல்லுவார். எப்ப இவர் ஆசை முடியுமோ அங்கதான் அல்லாஹ் தஆலாவுடைய விருந்தோம்பல் ஆரம்பமாகும். இதைத்தான் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், ஃபலா தஅலமு நஃப்ஸு மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதுண்டா அதை யாராலும் விளங்கி கொள்ள இயலாது. எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த கல்பாலும் சிந்திக்க முடியாத சொர்க்கம் என்று சொல்லதான் காரணம். இஞ்சால தேனாறு, இஞ்சால பாலாறு, இஞ்சால மதுவாறு, இஞ்சால நீராறு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், மஸலுல் ஜன்னத்தில் லத்தி வஅதல் முத்தகூன், முத்தகீங்களுக்கு நாங்க வாக்களித்த சொர்க்கம் ஃபியா அன்ஹாரு மின் மாஇன் கைரி ஆசின் வ அன்ஹாரு மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு வ அன்ஹாரு மின் ஹம்ரின் லzzati லிஷாரிபின் வ அன்ஹாரு மின் அஸலி முஸஃபா. தேனாறு, பாலாறு, மதுவாறு, நீராறு குர்ஆன்ல. சிலர்கள் யோசிக்கலாம், எப்படி ஒரு இடத்துல 4 ஆறுகள் வித்தியாசமான ஆறுகள் ஓடும். நல்லா விளங்கி கொள்வோம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கல்லடா, அதுக்கு எங்கேயாவது ப்ரூஃப் இருக்கு, அதுக்கு எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருக்கு. வித்தியாசமான 4 ஆறுகளை சுவர்க்கத்தில் ஓட்டுவதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அவருடைய ஆதாரத்தை ஒவ்வொரு மனுஷன்லையும் வச்சான்.
ஒவ்வொரு மனிதன் ஆண்ல பெண்ணில் இன்றைக்கு முகம் சின்ன முகம் ஒரு ஜான் அல்ல அதோட கொஞ்சம் பெருசு. அதுல கண், காது, மூக்கு, வாய், 4 விஷயம். கண்ணுல இருந்து நீர் வழியாகுது, மூக்குல இருந்து சளி வழியாகுது, வாயிலிருந்து எச்சி வெளியாகுது, காதுல இருந்து சேல் வெளியாகுது. காதுல இருந்து சேல், கண்ணுல இருந்து நீர், வாயில இருந்து எச்சில், மூக்குல இருந்து சளி. இந்த சின்ன இடத்திலேயே வித்தியாசமான 4 திரவங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு வெளியாக்க ஏழுமண்டா. எந்த சொர்க்கத்துடைய நீளத்தை எங்களால் விளங்கலா, அவருடைய அகலத்தை ஒன்று வேண்டா விளங்கலாம். அல்லாஹ் சொல்றான் ஜன்னத்தின் ஆர்லு ஹஸ்ஸமாவாத்து வல் ஆர்லு, அதனுடைய நீளம் அல்ல அகலம், வானமல்ல வானங்களும் பூமியும். அங்க தேனார, பாலார, மதுவார, நீரார ஓட வைப்பது ரப்புல் ஆலமீனுக்கு பெரிய வேலையா? அல்லாஹ் தால் அந்த சொர்க்கத்தை பொறுப்படுக்கிறார். அந்த சொர்க்க வாசலுடைய அடையாளம் அவருடைய மௌத்துடைய நேரத்தில் அவருடைய முகம் வெளிச்சமாக ஆரம்பிச்சு. நான் பங்களாதேஷுக்கு போய் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆலிம் பேம் பண்ணார். அப்பதான் எங்களுக்கு அது விளக்கம் கிடைச்சிச்சு. அவர் சொன்னார், சில நேரத்தில் எவ்வளோ பெரிய நோயாளியாக இருந்தாலும் இந்த மௌத்துடைய நேரம், சக்கராத்து நேரம் வந்த உடனே இல்லாட்டி மௌத்தானத்துடைய முகத்தில் வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். என்ன காரணம் என்றா அந்த சொர்க்கத்துடைய வெளிச்சத்தை இவர முகத்தின் பக்கம் திருப்புற. அல்லாஹ் சில நேரத்தில் பார்ப்போம், பிரயாணம் செஞ்சுட்டு வரோம், கிராமங்களை உதாரணத்துக்கு கொழும்புக்கு, வெளியூர்லேருந்து கொழும்புக்கு வரோம். அந்த கொழும்பு கிட்ட வாயினத்தோடய கொழும்பு வரந்துட்டு சில அடையாளங்கள் விளங்கும், லைட் வரும், அது சில அடையாளங்கள் விளங்கும். என்ன அர்த்தம்? என்ன கொழும்பு வரந்துட்டு விலை விமானத்தில் வந்துட்டு இப்படி நேரத்தில் சில அடையாளங்கள் வரும். ஓஹோ ஏர்போர்ட் வந்துட்டு இறங்க போகிறோம். இதே மாதிரி அந்த சொர்க்கத்துக்கு கிட்ட போறாருன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வெளிச்ச முகத்தில் பட ஆரம்பிச்சு. அல்லாஹால அந்த சொர்க்கத்தை வச்சிருக்கிறோம். குர்ஆன்ல 1000 எடுத்து அது விரிவாசத்துக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். இனி 3வது விஷயம் லமான், லாது லமான், அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான், சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கிறான். 4வது எழுத்து அலிஃப். அலிஃபண்டா அமான், அமானோட அபயம் அளித்தல். என்னத்தை விட்டு அபயம் அளிக்கிறான்? என்னத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்கிறான்? நரகத்தை விட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆன்ல எப்படி சொர்க்கத்தை பத்தி 1000 இடமோ நரகத்தை பத்தி 1000 சொல்லப்பட்டு. சொர்க்கம் அல்லாஹுடைய ரஹ்மத்து வழியாக கூடிய இடம், நரகம் அல்லாஹ்வுடைய தண்டனை வழியாக கூடிய இடம், அல்லாஹ்வுடைய கோபம் வழியாக கூடிய இடம். எப்படி சொர்க்கத்தில் முதல் கவனிப்பு இருக்குதோ நரகத்திலே முதல் கவனிப்பு. முதல் சாப்பாடு அல்லாஹ் பாதுகாக்கணும். முதல் சாப்பாடு என்ன சாப்பாடு? கள்ளி முள்ளும் கொதிச்சு நீ கொதிக்க வைக்கிறதுக்கு இடமே இல்லை என்ற நிலையில உள்ள கொதித்த தண்ணி. இதான் முதல் கவனிப்பு, முதல் சாப்பாடு. அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்தும். ثم إنك أيها الضالون المكذبون لآكلون من شجر من زقوم فمالئون منها البطون فشاربون عليه الحميم فشاربون شرب الهيم هذا نزلهم يوم الدين. அல்லாஹ்வுடைய தீனை பொய்ப்பிச்சவங்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பொய்ப்பிச்சவங்களே, அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயம் நடக்காது என்று பொய்ப்பிச்சவங்களே, வழிகட்ட கூட்டத்தினரே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுது. வாக்கியம் எடுத்து பாருங்க. நீங்க கல்லி மரத்தில் உள்ளது அதான் சாப்பிடுங்க. முள்ளு, பயங்கரமான முள்ளு, அதான் சாப்பிடுங்க. உங்களோட வயிறுகள் அதால நிரப்புவீங்க. அதுக்கு பிறகு கொதிச்சு கொதிக்கிறதுக்கு நீ இல்ல இடம் அப்படிப்பட்ட தண்ணியை குடிப்பீங்க. அதையும் அந்த தண்ணி எப்படி குடிப்பீங்க? நீங்க தாகமுள்ள ஒட்டகம் குடிக்கிறத போல குடிப்பீங்க. தாகமுள்ள ஒட்டகம் குடிக்குமோ எப்படி குடிக்கும் அப்படி அந்த தண்ணியை குடிப்பீங்க. வாக்கையால் அல்லாஹ் சொல்றான். சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன். இதுதான் யௌமத்தீன். யௌமத்தீன் கியாமத்துடைய நாள். கியாமத்துடைய நாளையில் அவங்களுக்கு முதல் சாப்பாடு நுஸுல். அல்லாஹ் பாதுகாப்பு. எனவே அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் அபயம் அளிக்கிறார். அதனால தான் அதிகமா ரமலான்ல கேட்கிற அல்லாஹ் ரமலான் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கிறது. பயங்கரமான தண்டனை உலகத்தில் ஒரு தண்டனை. அப்படி அதுல ஒரு தண்டனை கிடைச்சாலே போதும் மனுஷன் மௌத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல நரகம் எப்படி என்றா எல்லா பக்கத்தாலையும் மௌத்து வரும், ஆனா மௌத்தாக மாட்டான். வயதீஹிமுல் மௌத்து மின் குல்லி மகானின் வமா ஹுவ பிமையித்தின். குர்ஆன் சொல்லுது. உலகத்தில் அதுல ஒரு அடி அடிச்சா போதும் ஆள் முடிஞ்சிருவாரு. ஆனா எல்லா பக்கத்தாலையும் மௌத்து வரும், ஆனா மௌத்தாக மாட்டான். ثم لا يموت فيها ولا خالدين فيها ابدا. நிரந்தரம். அல்லாஹ் யாரை மன்னிச்சான் அவங்கள தவிர. நரக நெருப்பு அப்படியே தோள்கள்லாம் கருகி வைத்திரும், வெந்து வைத்திரும். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்தும்.
ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா. அவருடைய தோள்கள் வெந்து போகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம், புதிய புதிய தோள்களை மாற்றுவோம். எதுக்குள்ள அதாப் அவங்க வேதனையை ருசிக்கிறதுக்கு குர்ஆன்ல பயங்கரமாக நரகத்தை பற்றி சொல்லப்பட்டு, அதெல்லாம் கட்டாயம் கண்ணியமான உலமாக்கிட்ட இருந்து சொர்க்கமண்டா என்ன நரகமண்டா என்ன குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் அது கட்டாயம் குர்ஆனை விளங்கணும், ஹதீஸை விளங்கணும். நாங்கள் நினச்சிக்கொண்டோம் குர்ஆன்டா யாசின் ஓதுறது, சுது வாக்கியா ஓதுறது பரக்கத்துக்காண்டி மட்டும் இல்லை. எங்கள்கிட்ட அல்லாஹ் எங்களோட பேசுகிறாங்க குர்ஆன்ல. சாதாரணமாக கடிதம் அனுப்பினா அந்த கடிதத்தை எப்படி நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு மெசேஜ் வந்து எப்படி வாசிக்கிறோம், என்ன சொல்லிக்கார் எங்களோட ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவங்களே யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே என்று எவ்வளோ விஷயத்தை சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் எங்களோட ஆக்கள் அதை விளங்கி கொள்வது உச்சம் பொடுபோக்காக இருக்கிறாங்க. அதனால தான் உலமாக்கள் விளங்கப்படுத்தாங்க தஃப்சீருடைய கிளாஸில் அதுக்கு நேரம் ஒதுக்கும். குறைஞ்சது ஒரு கண்ணியமான உலமா ஆலிமுக்கு முன்னால முழு குர்ஆனுடைய விரிவான விளக்கம் இல்லாவிட்டாலும் கூட சுருக்கமாக குர்ஆன் என்ன சொல்லுது என்பதை அவர்கிட்ட விளங்கி கொடுக்கணும். நிர்வாகிகள் அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கணும். அது ரமலான் காலத்திலே மட்டுமல்ல, எல்லா காலத்திலையும் அதுக்கு நேரம் கொடுக்கணும். குர்ஆன் என்ற ரப்ப என்ன சொல்றது. சில உள்ள பிரச்சனை என்னன்னா நிர்வாகிகள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது, ஆனால் மக்கள் வாரல்ல, அதனால காலப்போக்கில் விட்டுறோம். இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த பரிசுத்தமான குர்ஆனுடைய பொறுமதி கல்புல இல்லை, இதான் காரணம். அது நீண்ட நெடியதால பின்னர் சந்தர்ப்பத்தை விரிவாக பேச இயலும். சொல்லிட்டு வர விஷயம் என்னவென்றா அல்லாஹ்வோட ரஹ்மத்து, ரெண்டாவது மீ மக்ஃபிரத்து, மூணாவது லமான். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறது சொர்க்கத்தை, நாலாவது அலிஃப் அமான் அபயம் அளிக்கிற நரகத்தை விட்டு. யாருக்கு இந்த நாளும் கிடைக்குமோ அல்லாஹ்வோட ரஹ்மத், அல்லாஹ்வோட மன்னிப்பு, அல்லாஹ் தால சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கிறது, அல்லாஹ் தான் நரகத்தை விட்டு அபயம் அளிக்கிறது. இந்த நாலு யாருக்கு கிடைக்குமோ ரமலான்ல கடைசி எழுத்து நூன், இது ஆக முக்கியம். ரமலான் அல்லாஹ் தந்தது அந்த நூனுக்காக வேண்டி. நூன் வெறுமனை பசிச்சிருக்கிறதுக்கு அல்ல, வெறுமனை தாகித்திருக்கிறதுக்கு அல்ல, அல்லாஹ் இந்த ரமலானை தந்து இந்த நூனுக்காக வேண்டி. நூறு என்னத்துக்கு? நூறு என்ன? வெளிச்சம், ஈமான்ட வெளிச்சத்தை கொண்டு வரதுக்காக, தக்வாவுடைய வெளிச்சத்தை கொண்டு வரதுக்காக, குர்ஆன்ட வெளிச்சத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி, சுன்னாவை பின்பற்றக்கூடிய வெளிச்சத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி, தௌபாவுடைய வெளிச்சம். நல்லா ரமலானை தந்ததை இந்த வெளிச்சத்தை உண்டாக்குது. ஈமான்ட வெளிச்சம் வந்து யாரை கொண்டு ஒன்று நடக்காது, அவரால் நடக்காது, இவரால் நடக்காது என்று அல்லாஹ் நாடுறது மட்டும்தான் நடக்கும் என்ற ஈமான படிக்கணும். இதனால தான் அல்லாஹ் ரமலான்ல பத்ர நடத்தினார். பத்ர் போர் ரமலான்ல 17. ஏன் ரமலான்ல பத்ர் நடக்குது? அதுல ஈமான படிக்கணும். ஆயுதங்களை கொண்டு ஒன்று நடக்க போறது இல்லை, ஆட்படையை கொண்டு நடக்க போறது இல்லை. எதிரிகள் 3 மடங்கு கூட அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவரோட ஜமாத்தும் 305 பேர், அவங்க 1000 பேர். அவங்ககிட்ட எல்லா விதமான ஆயுதங்கள், இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, 2 குதிரை. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? மலக்குகளை அனுப்பி பாதுகாத்தான், மலக்குகளுக்கு உதவி செஞ்சான். யாருக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான்? ஈமான் உள்ளவங்களுக்கு உதவி செஞ்சான். இந்த ரமலான்ல அல்லாஹ் தஆலா பத்ர நடத்தினது பெருமணி 17ஆம் கிழமை மட்டும் ரமலானை பத்தி பேசி எரிவார் இல்ல. ரமலான் வாரத்துக்கு முன்னாடி அது உண்டாக்கணும். ஈமான், நம்பிக்கை. யாரு நீங்க போனா பிரச்சனை இல்லை, என்ற அல்லாஹ் என்னோட இருக்கா, எனக்கு உதவி செய்வான். அந்த ஈமான் வெளிச்சத்தை உண்டாக்கணும். இதேமே அல்லாஹ் ரமலானை தந்தது குர்ஆன் வெளிச்சத்தை உண்டாக்கணும். இதனால அல்லாஹ் குர்ஆனை ரமலான்ல இறக்கணும். எவ்வளவு மாசங்கள் இருந்துச்சு இறக்குறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கினது ரமலான்ல. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில பிஹில் குர்ஆன். ரமலான் அது குர்ஆன் இறக்கினது. ரமலானுக்கு குர்ஆனுக்கு நிறைய தொடர்பு. ஏன் அல்லாஹ் தஆலா இடத்துல 2 விஷயம் அதிகமா ஷஃபாத் செய்யும், பரிந்துரை செய்யும். ஒன்று நோன்பு, ரெண்டாவது குர்ஆன். ஒன்று நோன்பு, ரெண்டாவது குர்ஆன். அப்ப குர்ஆனோட ரமலான், குர்ஆன் வெளிச்சம் அதிகமா எல்லா காலங்களிலும் குர்ஆனோட நெருங்கணும். குறிப்பாக ரமலான்ல குர்ஆன் தான். ஏன் பொதுவாக மதரசாக்கள் லீவ் விடுற ரமலான் காலங்கள்ல அது இன்டர்நெட் உருவானது அல்ல. இமாம்களுடைய காலத்தில், முஹத்திஸீன்களுடைய காலத்திலிருந்து இந்த நடைமுறை வருகிறது. காரணம் என்னன்னா ரமலான் வந்துட்டா இமாம்கள் சொல்லுவாங்க, முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க, இது குர்ஆனுக்குரிய மாசம். எந்த பாடமும் நடக்காது, குர்ஆன் தான் நடக்கும். குர்ஆன் ஓதுற, குர்ஆன் ஓதி கொடுக்குற, குர்ஆனை விளக்கத்தை சொல்ற மஷாபி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய இமாம். ரமலான் 61 குர்ஆன் ஓதுவோம். பகலில் ஒரு குர்ஆன், இரவையில் ஒரு குர்ஆன், தராவியில் 30 நாளைக்கு ஒரு குர்ஆன். குர்ஆன் தான் குர்ஆன். ரமலான் இன்று மட்டும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. ரமலான்ல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறோம். நம்ம நாட்டில் இருக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரர் என்று சொன்னார், அவரோட வீட்டில் முடிவு எடுத்துட்டாங்க.
அந்த மனைவியோட பிள்ளை எல்லாம் நாங்கள் ரமலான்ல ஒவ்வொரு நாளுக்கு ஒரு குரான் முடிக்கிறோம். ஒவ்வொரு நபரும் அல்ஹம்துலில்லாஹ் அது ஓத 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 வந்துடும். அது ஓத 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 அது வந்துடும். நான் குரானை ஓதாதுனால தான் குரான் திக்கிறது பாடமாக கஷ்டம். அல்ஹம்துலில்லாஹ் யாசின் பாடமாக்கினவங்களுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு 5-10 நிமிஷத்தில் ஓதி முடிக்கல. அல்ஹம்துலில்லாஹ் சூரத்து ஓத 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 எனவே கண்ணியமான சகோதரர் குரான் நூறத்து உண்டாக்கும். இப்படி குரான் இந்த ரமலான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை தந்து இந்த வெளிச்சத்தை உண்டாக்குறது. வெறுமனே பசிச்சிக்கிறதுக்கு தாகித்திருக்கிறதுக்கு எல்லாம் ரமலான் வந்து இந்த ஒரு தன்மையை அடையிறதுக்காக வேண்டி தான் நல்லா இறக்கமுள்ள என்ன செஞ்சான், சொர்க்கத்திலே கதவை திறந்து நரகத்திலே கதவை மூடி ஷைத்தானுங்களை விலங்கிட்டு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துட்டு இப்ப திறந்து இப்போ ஒரு என்ன சொல்றான், நீ சொர்க்கத்திலே கதவை திறந்தா என்ன, மூணா என்ன, ஷைத்தானை விளங்கிட்டா என்ன, ஷைத்தானை திறந்துட்டா என்ன, எனக்கு என்ன, நான் தான், நான் மாற மாட்டேன் என்றா இவனமா கேடு கட்ட ஒரு யாருமே. இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்க ஆமீன் 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 சொல்லிட்டே இருப்பாங்க. சஹாபாக்களுக்கு என்ன ரசூலுல்லாஹ் பழமைக்கு மாத்தமா ஆமீன் சொல்லிட்டே இருக்கீங்க? இல்ல, குர்ஆனை கொண்டு வர எல்லா நபிமார்கள்ட்டையும் வஹியை கொண்டு வர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 பதுவா செஞ்சாங்க. ஒவ்வொரு பதுவாக்கும் ஆமீன் சொல்லு. ஒன்னாவது, தாய் தகப்பனுக்கு ஹிதமத் செய்யல, அதனால சொர்க்கத்துக்கு போகல, அவன் நாசமாகட்டும் என்றார், ஆமீன் என்றேன். ரெண்டாவது, உங்களோட பெயர் சொல்லப்பட்டுச்சு, ஸலவாத் சொல்லல, அவன் நாசமாகட்டும் என்றார், ஆமீன் என்றேன். அது ரெண்டு விளக்கு இந்த ரெண்டுக்கு. மூணாவது, ரமலான் வந்துச்சு ஆனா அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும், தௌபா நசீபா, வாழ்க்கை மாறல, அவன் நாசமாகட்டும். அந்த துவா பத்வா ஏற்றுக்கொள்ளப்பட்டதை மாத்த கருத்து இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்வா ரசூலோட ஆமீன் எப்படி ஏன் அப்படி என்று யோசிச்சு பார்த்தா நான் சொன்ன விளக்கம். ஒருவரை வேலைக்கு சேர்க்கிறோம், அவருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுத்து, நல்ல சாப்பாடு, நல்ல அலவன்ஸ், நல்ல ரூம் எல்லாம் செஞ்சு நல்ல சேலரி, வேலை செய்யறது வச்சிருப்போமா இல்லை. அவருக்கு அலவன்ஸ் கிடைக்குது, சேலரி கிடைக்குது, ரூம் கிடைக்குது, சாப்பாடு இருக்கு, அதில் தான் கண்ணும் கருத்துமா இருக்காரே தவிர வேலை செய்யறது அதை வழியாக்கி. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே கதவை திறந்து நரகத்திலே கதவை மூடி குர்ஆனை இறக்கி பத்ரை நடத்தி மக்கா வெற்றியை நடத்தி ரமலான்ல எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு திருந்தேன். நேரம் ஓத இதுக்காக டைம் எடுக்கு இல்லை இல்லை. ரமலான் வந்தா என்ன போனா என்ன, எனக்கு நான் தான், நான் மாற மாட்டேன் ரெண்டா இவனமா கேடு கட்டு யாருமே. அதனால தான் சலஃபு சாலிஹீன்கள் ரமலான் வாரத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தயாராகும். ஒரு நாள் 2 நாளைக்கு இல்லை. ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம் பண்ணா எப்படி ரெடியா இருக்கும். ஆனா பாவம் எத்தனை பேர் மனசுல இருக்கி அல்லாஹ் பாதம் ராவைக்கு நோன்பு வராட்டி நல்லம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வந்தா நல்லம், எத்தனை பேர் அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் மீ சத்தியம் விட்டு சொல்லுவேன், நோன்பு வரப்போகுதுன்னு சந்தோஷப்பட்டா மூமினா இருப்பாங்க. யார் நோன்பு வருதுன்னு பாரமாக்கிறதோ முனாஃபிகா தான் இருப்பாங்க, நயவஞ்சனா. மூமிங்க நபி அவங்க அல்லாஹ் அக்பர் ரஜப்லே துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான். அல்லாஹ் ரஜப்ல பரக்கத் செஞ்சு, ஷஅபான்ல பரக்கத் செஞ்சு, ரமலான் அடைய வச்சிரு யா ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ் நபி அவங்க துஆ வல்லிகனா ரமலான் அடைய வச்சிரு. சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க அதிகமா நோன்பு பிடிக்கிறது ஷஅபான்ல, இந்த மாசம். ஏன் நபி அவங்க மற்ற மாசங்கள்ல விட ரமலானுக்கு பிறகு அதிகமா நோன்பு பிடிச்சது இந்த ஷஅபான்ல. காரணம் என்ன, நாங்கள் பரல தொழுவதுக்கு முன்னாடி சுன்னத்தான தொழுவது என்னதுக்கு பயிற்சி இருக்குது. இன்னைக்கு பயிற்சி எடுக்கிறாங்களா சுப்ஹானல்லாஹ். இந்த ரமலான் நோம்பு எப்படி பிடிக்கணும் அது பயிற்சி, முன் சுன்னத்து தொழுகமா. என்ன கண்ணியமான சகோதரர், இந்த ரமலான் வரப்போகுது. எனவே இந்த சீதேவியான ரமலான் கிட்ட வரப்போகுது. மனசால வரவேற்கணும். பெருநாள வரவேற்கிறத விட சந்தோஷமா வெளிப்படுத்தணும் ரமலான். பெருநாள் என்பது அல்லாஹ் தஆலா ரமலானை ஒழுங்கா பயன்படுத்தினவங்களுக்கு பரிசு கொடுக்கறனால தான் பெருநாள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி பெரிய இமாம் இருந்தாங்க. பெருநாள் அண்டா ஏங்கி அழுவாங்க. மக்கள் கேட்பாங்க, ஹஸ்ரத் நீங்க என்ன இப்படி அழுகிறீங்க, எல்லாரும் நல்ல உடுப்பு கொடுத்துருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, நீங்க மட்டும் அழுதுட்டு இருக்கிறீங்க. பெரியார்களுடைய பார்வையை பாருங்க. அவன் சொல்லுவாங்க, ரமலான் என்பது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின ஒரு போட்டி. அந்த போட்டியில பலர்களும் பங்கு பற்றினாங்க. அதில் அதிகமானவங்க தோத்து போயிட்டாங்க. தோத்து போனவங்க
உடுப்பு உடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, புதிய உடுப்புகளை, எங்களுக்கும் பரிசு கிடைக்கும் என்று. தோத்தவனுக்கு எங்கப்பா பரிசு கிடைக்கும் நடுவோம், தோத்தவங்களுக்கு எங்க பரிசு கிடைக்கும் நடுவோம். அதனால ரமலான் போட்டி. 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் ஒரு கலந்து கொள்றார், 190 மீட்டர் ஓட்டார், ஒன்று 10 தான் இருக்கு. இவர் கிரவுண்ட் ஓட்டி வெளியே போறார். என்ன இல்லை, போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க தானே, நல்ல உடுப்பு கொடுக்கணுமே, ஆக்கெல்லாம் வருவாங்களே பார்க்கறதுக்கு, அதுக்காண்டி பஜாருக்கு போகிற உடுப்பு வாங்க போகிறது. இந்த புத்திசாலி விளங்கணும், ஓடி முடிச்சா தானே இவனுக்கு பரிசு கிடைக்கும். முதல் 10ல் ஓடினாங்க, 20 10ல் ஓடினாங்க, கடைசி 10ல் ஆக்களை காணல. மஸ்ஜிதில் இருக்க வேண்டிய கூட்டம் பஜாரில் சுற்றுது. என்னையா, போட்டியில் பங்கு வைக்கிறவங்களுக்கு பரிசு கிடைக்குமா, அதில் இவங்களுக்கும் பரிசு கிடைக்குமா, அதுக்காக வேண்டி நல்ல உடுப்பு கொடுத்துட்டு போகணுமா, அதுக்காண்டி உடுப்பு தேட போய்க்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எனவே அதெல்லாம் முடிச்சு கொள்ளும். ரமலான் அல்லாஹ் கண்டு. எனவே இந்த ரமலான்ல நாங்கள் அதிகமாக இப்பயே நாங்கள் அல்லாஹ் தாலா அல்லாஹ் தாலா கொண்டு பலரும் தயாராக இருப்போம். இருந்தாலும் மற்றவங்க தயாராகி கொள்ளணும். இந்த ரமலானில் சில வைராக்கியமான சில முடிவுகள் எடுக்கும். சுருக்கமாக சொல்லி கொண்டு அதில் ஒன்று பக்குவமான, முதலாவது இப்பே நியத்து வச்சு கொள்ளணும். இந்த ரமலான் வந்தத்தான், இந்த ரமலானில் அல்லாவுக்காக வேண்டிய வக்கு செஞ்சுட்டு, வேற ஒன்றுக்கும் இல்லை. இந்த ரமலான் அல்லாவுக்காண்டி உள்ள மாதம். எப்படி 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 குறிப்பிட்ட சில காலங்கள் வியாபாரிகளுக்கு சீசன் காலமும், அல்லாவின் பக்கம் நெருங்கக்கூடிய நல்ல மக்களுடைய சீசன் தான் ரமலான். சீசன் காலம் வந்தா வியாபாரி சோம்பரியா இருக்க மாட்டார், எப்படி ஓடுவார். தே மாதிரி சுப்ஹானல்லாஹ், கியாமும், இரவு நேர வணக்கம், பகல் நேர நோம்பு. ரமலான் வந்துட்டா வேகமா வீசக்கூடிய காத்த போல இருப்பாங்க. எல்லா காலமே காத்த போல இருப்பாங்க, நன்மையான விஷயங்கள்ல முன்னுக்கு நிற்பாங்க. குறிப்பா ரமலான் வந்துட்டா வேகமா வீசக்கூடிய காத்த போல இருப்பாங்க, எல்லாத்திலையும் முன்னுக்கு. அதனால ரமலான சந்தோஷமா வாழ்த்து சொல்லி வரவேற்கிறது, முடிவெடுக்கிற இந்த ரமலான்ல இரவு நேரத்தில் நான் அதாவது ரமலான்ல பர்லு தொழுகையில் அவ்வல் ஜமாத்தோட, இமாம் ஜமாத்தோட நான் தொழுவேன். முன்பின் சின்ன தொழுகையில் பேணுதலா தொழுவேன். அதே மாதிரி இரவு நேர வணக்கங்கள் கியாமுல் லைல். ரமலான்ல கியாமுல் லைல் வேற, கியாமுல் ரமலான் வேற. கியாமுல் ரமலான் வேற நபியவங்க சுன்னத்தாக்கினார். நபியவங்க யார் ரமலான் நின்று வணங்குவாரோ அவருடைய ஈமானோட ஆசையோட அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாங்க. அது 8 ரக்காத்து 20 ரக்காத்து 36 ரக்காத்துடைய விஷயம் உண்டு அல்ல. ரமலான்ல இரவு ஹயாத்தாக்கும். சில இடங்கள்ல மாஷா அல்லாண்டு எப்படி கடைசி 10களில் கியாமுல் லைல் செய்வாங்களோ, ரமலான்ல ஒவ்வொரு நாளுமே கியாமுல் குர்ஆனே ஓதுவோம். அதனால ரமலான்ல தராவி தொழுகிற விஷயத்தில் பேணுதலா இருக்கிறது. இதே மாதிரி அதிகமாக குர்ஆன் ஓதுறது, குர்ஆன் ஓதுறது, குர்ஆன் ஓத கேட்கறது. மாஷா அல்லாஹ், நிறைய மதரசா மாணவர்கள் லீவில் இருந்தால் அவங்கள்ட்ட போய் குர்ஆனை படிக்கிறது, மஸ்ஜிதுகள் அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கறது, ஹிஸ்புடைய மஜ்லிஸ்களை ஹயாத்தாக்குறது. சின்ன பிள்ளைகள் மட்டும் உட்காராம பெட்டியாக்கள் உட்கார்ந்து குர்ஆன் ஹிஸ்புடைய மஜ்லிஸை ஹல்காக் உருவாக்கணும், கட்டாயம் அது செய்கிறது. அதே மாதிரி மாஷா அல்லாஹ் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மின் 4 விஷயம் நபி அவங்க சொன்னார். ரமலான் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க சொன்னாங்க. இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதனால சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்து இஸ்திக்ஃபார், சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு. இதுக்காக வேண்டி இப்பயே பாடமாகி கொள்ளுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இப்பயே அதை நாவல பாடமாக்கிட்டு போக்குள்ள வரக்குள்ள சுமையக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த விஷயத்தை செய்யுது. அதுமாதிரி சதக்காக்கள் கொடுக்கணும், ஏழைகள் எளியவங்க அவங்களுக்கு செய்யறது. அதே மாதிரி முடியுமானவங்க நோன்பு திறக்க வைக்கிறது. நோன்பு திறக்க வைக்கிறவங்களுக்கு பெரிய கூலி இருக்கு. அதுலேயும் குறிப்பாக வெளியூர்கள்லேருந்து வந்திருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, ஹாஸ்டலில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க, சில கடைகளில் வேலை செய்யக்கூடிய இருப்பாங்க. அதனால நோன்பு திறக்க வைக்கிறது. ஹதீஸ்ல யார் நோன்பு திறக்க வைப்பாரோ நோம்பாளுடைய கூலி எல்லாம் கொடுக்கும். அதுமாதிரி சஹருக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறது. அதே மாதிரி சொந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, சொந்தக்காராக்கள், அயலவர்கள், அவங்களுக்கு இப்பயே நாங்கள் ரமலான் பொதியன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறது. இந்த ரமலான் அதிகமாக துவா செய்யறது, நோம்பாளியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், துவா செய்யறது. அதே மாதிரி கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு நாங்கள் இப்பயே திட்டம் தட்டி கொள்றது.
அதே மாதிரி எங்கள் நாவு பாதுகாத்து கொள்வது. நபி அவங்க சொன்னாங்க, எத்தனை பேர் நோம்பு பிடிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த நோம்புல அவங்களுக்கு பசிச்சிருக்கிறதையும் தாகித்திருக்கிறத எந்த பிரயோசனமும் இருக்காது. காரணம் என்னென்னா வீணான பேச்சை பேசியிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு ஏசிருப்பாங்க, திட்டிருப்பாங்க. அது அஹ்லாக்கா நல்லா நடந்து வரணும். சில ஆக்களுக்கு நோம்பு காலத்தில் பேசவே இல்லை அது அவர், ஏன்னா நோம்பு சூடாம அவர், நோம்பு சூடு என்று சொல்லி மனைவியோட சூடாகிப்பார், பிள்ளைகளோட சூடாகிப்பார், கடையில் உள்ளவங்களை தன்னுடைய கீழே நோம்பு சூட்டை வெளியாகிறதுக்கு இல்லை, நரகத்திலே சூட்டை அணைக்கத்தான் அல்ல நோம்பு தந்திக்கு. இவரை சூட்டை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளாம் அல்ல நோம்பு தரல. எனவே இவருடைய அஹ்லாக்கு மூலமாக நரகத்திலே சூட்டை அணைக்கணும், அதுதான் நோம்பு. எனவே இப்படியான விஷயங்கள் செய்கிறது. எனவே அது மாதிரி ரமலான் நோம்பு இப்போ படிக்கிற சட்ட திட்டங்களை தகுதியான உலமாக்கள்கிட்ட போய் என்னென்ன விஷயங்களால் நோம்பு முறியும், எப்படி நோம்புடைய சுன்னத்துகள் என்ன, அந்த விஷயங்களை இப்போ நாங்கள் படித்து கொடுக்குறது. அதேமாதிரி ரமலானில் கடைசி அந்த சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கறது. இதே மாதிரி ஜக்காத்து எல்லா காலத்திலையும் கொடுக்கணும். ஏன் நோம்புல கொடுக்குறேன்னா நோம்புல ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஜக்காத்து ஃபர்லான உண்டு. அதனால தான் நோம்பு காலத்தில் ஜக்காத்து கொடுக்குறது. அந்த ஜக்காத்து விஷயத்திலையும் பொடுபோக்கு செய்யறதில்ல, கணக்கு பார்த்து கொடுத்து கொள்வது. இப்படி அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி முடியுமானவங்க ரமலானில் உம்ராவுக்கு போகிறது. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் நோம்புல உம்ரா செய்வாரோ அவர் என்னோட உம்ரா செஞ்சு வர போலேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான கஷ்டப்பட்டு கொள்ள தேவையில்லை, சாத்தியமானவங்க செஞ்சு கொள்வது. இனி மாஷா அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் இல்லை அல்லாஹ்வை நெருங்கியலுமோ, அல்லாஹ் நெருங்குறதும் சங்கையான விருந்தால் எங்கள்கிட்ட வருது. சொல்லுவாங்க ரமலான்ல 3 பகுதி, முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10ன்னு சொல்லி. முதல் 10 நடந்து பெய்திரும், 2ஆம் 10 ஓடி பெய்திரும், 3ஆவது 10 பறந்து பெய்திரும், நிற்காது. அதனால இந்த விருந்தாளி எங்கள்கிட்ட வரப்போறார், அந்த சந்தோஷமாக நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கணும். இந்த விஷயங்கள் எங்களோட மனைவி மக்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லி அவங்களையும் உற்சாகப்படுத்தணும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான ரமலான் மாதத்தை எப்படி பயன்படுத்தினா அவன் சந்தோஷப்படுவானோ அப்படி பயன்படுத்தி அவனோட நெருக்கத்தை அடைஞ்ச கூட்டத்தில் நம் மனிதர்களை ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.